ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திங்ஸ் டு செக் பிஃபோர் ஸ்டார்டிங் கார் அதாங்க பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கைஸ் இப்போ என்னென்னா ஃபஸ்ட் நம்ம பானட் ஓப்பன் பண்ண போகிறோம். பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இந்த இது வந்து இங்கே தான் இருக்கும் கண்ட்ரோலு, நம்ம எப்படி புல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம பேனட் ஓப்பன் பண்ண போகிறோம். பேனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழே வந்து நமக்கு ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிற பாருங்கள். சரிதா இருக்குல்ல, இந்த லாக்கை வந்து நம்ம வந்து இப்படி புஷ் பண்ணணும். புஷ் பண்ணால் அப்படி மேலே ஓப்பன் பண்ணிடலாம். பானட் ஓப்பன் பண்ணால் எப்பவும் இந்த ஸ்டாண்டு போடுங்க, அதான் சேஃப்டி நம்மளுக்கு. ஏன்னா திடீர்னு காற்றடிச்சாலும் எதுனாலும் கீழே விழாது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து கூலண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய தேவை இருக்காது. இருந்தாலுமே நம்ம கூலண்ட் ஆயில் லெவல் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கூலண்ட் ஆயில் லெவல் தெரியும். இந்த இருக்குல்ல, இதில் வந்து ஃபுல்லுன்னு எழுதிருக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது, இதில் லோன்னு இருக்கும். இந்த சைடு நமக்கு குறைஞ்சிட்டுனா நம்ம வந்து கூலண்ட் ஆயில் கடையில் வாங்கி ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். இப்போதைக்கு நம்ம கூலண்ட் ஆயில் இருக்குது, அதனால் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நார்மலாக தண்ணி வச்சு ஊற்றி ஓட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம ஒவ்வொரு காயும் நம்ம எடுக்கும்போது எல்லாமே தண்ணி வந்து ஊற்றணும், செக் பண்ணணும். இல்லைனா சாதா தண்ணி ஊற்றினா பாசி பிடிக்கும், இல்லைனாக்கி உப்பு தண்ணி ஊற்றினா அந்த உப்பு இதில் பொரிஞ்சிருக்கும். ஸோ வந்து மேக்ஸிமம் ஃபில்டர் வாட்டர் ஊற்றுறது வந்து நல்லது. இது வந்து நம்ம வந்து கிளாஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக, அதாவது நம்ம விண்ட்ஷீல்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான தண்ணி வந்து இதில் தான் ஊற்றுவோம். இது எப்போவுமே மேக்ஸிமம் ஊற்றி வைங்க. ஏன்னா திடீர்னு ஹைவேல போகும்போது ஏதோ பூச்சி அடிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் டக்குன்னு க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து அதை தண்ணி ஊற்றிடுவோம். நம்ம இது இல்லை பேசணும். கேஸ் இப்போ நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ என்னென்னா ரெண்டாவது வந்து நம்ம என்னென்னா இன்ஜின் ஆயில் செக் பண்ணணும். இன்ஜின் ஆயில் வந்து நாக்கலாம் இதை எப்படி புல் பண்ணால் இதில் வரும். இது எல்லா வண்டியிலையுமே இருக்கும் மேக்ஸிமம். நீ கொஞ்சம் தேடி பார்க்கணும். வண்டி ஹீட்டாக இருந்துச்சுன்னா இதை தொடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக் பண்ணுற லெவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பாயிண்ட்டு இருக்கலாம், இதான் இந்த செக் பண்ணுற லெவல். இந்த வண்டியில் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வண்டியிலையும் இது வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் வண்டியில் வந்து அந்த அளவை பார்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓப்பனில் வச்சிடக்கூடாது. கரெக்டாக இப்போ பாருங்கள், அது புஷ் பண்ணால் ஒரு சவுண்டு வந்து கேட்கும். இப்படி கரெக்டாக வந்து லாக் ஆகணும். இன்ஜின் ஆயில் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பிரேக் ஆயில் செக் பண்ணணும். ஏன்னா பிரேக் தான் நமக்கு மெயின். பிரேக்கில் வந்து இதிலே போட்டிருப்பாங்க, அந்த மூடியிலே வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் அது எந்த ஆங்கிள் ஓப்பன் பண்ணுறதுங்கிறத பாருங்கள். உடஞ்சிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு பிரேக் ஆயில் வந்து ஃபுல்லாக இருக்காங்கிறத பார்க்கணும். ஃபுல்லாக இதில் இருக்குது. ஸோ வந்து நம்ம வண்டியில் பிரேக் ஆயில் வந்து பிரச்சனை இல்லை. பிரேக் அடித்தா ஃபஸ்ட் டக்குன்னு நிற்கும். பிரேக் ஆயில் வந்து கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பிரேக் ஆயில் ஊற்றிட்டு போங்க. எப்படின்னா வீட்டில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிரேக்கு தான் வண்டிக்கு வந்து மெயினான ஒரு விஷயமே. பிரேக் ஆயில் இல்லாமல் வந்து வண்டி வந்து ப்ராப்பராக பிரேக்கிங் இருக்காது. ஸோ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அதை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள். காசு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நம்ம ஃப்ரெண்டில் போனட்டில் என்னென்ன வேலைலாம் பண்ணணுமோ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இங்கே வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இவ்வளோ தான். கைஸ் இப்போ என்னென்னா வந்து நம்ம இப்போ ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எப்போவுமே ஸ்டெப்னி இருக்கா, ஸ்டெப்னியில் ஏர் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணணும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கார் பஞ்சர் ஆகிட்டு அப்படின்னு சொன்னாக்கி டயரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாமே இருக்கான்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். இப்போ வாங்க நம்ம செக் பண்ணலாம். அது இப்படி டிக்கி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏதாவது மேட் வச்சு மூடி இருப்பாங்க சில காரில். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கும், ஸ்டெப்னி இருக்கும். ஸ்டெப்னியில் வந்து நம்ம காற்று கரெக்டாக இருக்காங்கிறத அமைக்க பார்த்துக்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்டெப்னியில் வந்து காற்று கண்டிப்பாக அடைச்சிடணும். அதுக்கப்புறம் 4 வீல்லையுமே காற்று இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். எப்படின்னு செக் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். அப்புறம் நமக்கு வந்து இந்த ஜாக்கி அதெல்லாமே இங்கே இருக்குது. எல்லா டூல்ஸுமே எல்லாமே இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸ்டெப்னி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு லாங்குக்கு போகிறோம், இல்லைனா ஏதோ ட்ராவலில் இருக்கோம், கார் வந்து பஞ்சர் ஆகிட்டுன்னு சொன்னாக்கி ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸ்டெப்னியை மாற்றினா தான் வந்து நம்ம பஞ்சர் ஷாப்புக்கே போக முடியும். அதனால் ஸ்டெப்னிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு காரில். ஸோ அதை மட்டும் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க எப்போவுமே. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்டெப்னியை மாற்றிட்டு நம்ம வந்து ஸ்டெப்னியை போட்டே ஓட்டக்கூடாது. அந்த டயரை வந்து பஞ்சர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த டயரை மாற்றிடணும். ஸ்டெப்னியை வச்சு நம்ம வந்து ஓட்டுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா ஸ்டெப்னிங்கிறது வந்து கொஞ்சம் தூரம் நம்மளை வந்து ஏதாவது பஞ்சர் ஆகிருக்க இடத்துல இருந்து பஞ்சர் ஷாப் கொண்டு போகிறது வரைக்கும் தான் ஸ்டெப்னி. அதுக்கப்புறம் ஸ்டெப்னி கலத்தி உள்ளே வச்சிடணும். அதான் சேஃப்டி. அப்படி தான் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 4 வீல்லையும் ஏர் கரெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணணும். ஏர் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஒர்க் ஷாப் இருந்தால் பக்கத்தில் ஒர்க் ஷாப்பு போகலாம். அப்படி இல்லை பெட்ரோல் பங்க் தான் இருக்குன்னா ஃப்ரீ நைட்ரஜன் ஃப்ரீ ஏர்லாம் வச்சுருந்தாங்கன்னா அங்கே நீங்கள் போய் செக் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து நைட்ரஜன் அடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நைட்ரஜனுங்கும்போது வந்து லீக் ஆகாது, அதே மாதிரி
ஏர் அந்த பிஎஸ்ஐ வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வண்டிக்கு வந்து 29 பிஎஸ்ஐ தான் வைக்கணும். 29 பிஎஸ்ஐ வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். அது வந்து இறங்குறதுக்கோ ஏறுறதுக்கோ ரொம்ப டைம் ஆகும். இதே நீங்கள் ஏர் வச்சிங்கன்னா மேபி அதிகமாகலாம், சில நேரம் கம்மியாகவும் ஆகலாம். அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு லாங் டிரைவ் போகிறீங்க, நீங்கள் ஏர் வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹைவேல இப்போ போகிறீங்கன்னா ஹீட் ஆகும்போது டயர் வந்து ஹீட் ஆக அந்த ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ வந்து டயரில் வந்து 29 பிஎஸ்ஐ வைக்கிறீங்கன்னா மேபி 32, 30, 31 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இது குளிரான ஏரியா போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 29 பிஎஸ்ஐ இருக்குன்னா 25 பிஎஸ்ஐ 28 பிஎஸ்ஐக்கு கூட குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து நைட்ரஜன் செட் பண்ணும்போது நைட்ரஜன் வந்து எப்போவுமே ஒரே ரேஞ்சில் தான் மெயின்டைன் ஆகும். ஏன்னா அது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகம், அதே மாதிரி பாயிலிங் பாயிண்ட் அதிகம். ஸோ வந்து அது வந்து ஒரே டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகும். இப்போ நீங்கள் 29 வைக்கிறீங்கன்னா அதே 29லேயே வந்து கோல்டு, அதாவது ஒரு ஊட்டி அந்த மாதிரி போகிறீங்க, குளிரான ஏரியா போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் மெயின்டைன் ஆகும், 29 தான் மெயின்டைன் ஆகும். இல்லை ரொம்ப சூடான ஏரியா மதுரை திருநெல்வேலி அந்த மாதிரி வாரிங்கனாலும் உங்களுக்கு வந்து 29 தான் மெயின்டைன் ஆகும். அதனால் நைட்ரஜன் வந்து மேக்ஸிமம் அடிக்க ட்ரை பண்ணுங்கள், நைட்ரஜன் தான் பெஸ்ட்டு. கைஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் தான் இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டயருக்கு வந்து பிஎஸ்ஐ வைக்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது நம்ம இது எப்படி வைக்கிறது, ஏன்னா பெட்ரோல் பங்கில் வந்து எல்லா பெட்ரோல் பங்க்லையுமே ஃப்ரீயாக இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நம்ம எப்படி நைட்ரஜன் செட் பண்ணி எப்படி காற்றடிக்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ செக் பண்ணுவோம். மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நான் இருக்கலாம், இதுதான் நமக்கு வந்து நைட்ரஜன் இல்லைனா ஏர் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த இதில் வந்து நம்ம இப்போ நைட்ரஜன் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து இந்த கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இப்படி கீழே மாற போட்டு ஃப்ளாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இல்லை டிக்ரீஸ் அப்படின்னு இருக்கும், அப்படின்னா வந்து குறைக்கும். இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து 35 வச்சுருக்காங்க. நமக்கு காரோட பிஎஸ்ஐ வந்து 29 தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 29க்கு கொண்டு வரோம். 29 கொண்டு வந்து நைட்ரஜன் செட் பண்ணுறோம். மறந்துக்கூடாது, நைட்ரஜன் செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு என்ன இருக்கலாம், அந்த இதை எடுத்து நீட்டாக இந்த வால்வ் எடுத்து கரெக்டாக செட் பண்ணணும். நீங்கள் எப்படி வைக்கும்போது இந்த மிஷின் வந்து உங்களுக்கு கரெக்டாக காட்டும். இப்போ வந்து கீழே வந்து உங்களுக்கு எப்படின்னா நம்ம செட் பண்ண ஏர் இருக்கும், மேலே வந்து டயர் ப்ரெஷர். நம்ம இப்போதைக்கு டயருக்கு 29க்கு 29 கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம கேப் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால் டஸ்ட்டு எதுவுமே உள்ளே போகாது. அப்புறம் அந்த கேப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் வந்து லீக்கேஜ் ஆகாமல் ஓரளவு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து டஸ்ட்டு போகாது, அதான் நமக்கு மெயின் ரீசன். டஸ்ட்டு மண் அந்த மாதிரி எதுவுமே போய் சிக்காது. ஓகே கைஸ், டயரில் எல்லாத்துலேயுமே காற்று வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வந்து எடுத்தேன். ஏர் செக் பண்ணுறது இவ்வளோ தான். இப்போ என் காரில் வந்து எல்லா வீல்லையுமே ஏர் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து ஒரு வீல் மட்டும் சாம்பிளுக்கு உங்களுக்கு செக் பண்ணி காட்டினேன். மேக்ஸிமம் வந்து பெட்ரோல் பங்கில் உள்ள எம்ப்ளாயி தான் உங்களுக்கு வந்து எப்படியும் செக் பண்ணுவார். அப்போ நீங்கள் அவர் செக் பண்ணும்போது அவங்கள்ட்ட சொல்லிடணும் எத்தனை பிஎஸ்ஐ வைக்கணும், ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வைக்கணும், பேக்கில் எவ்வளோ வைக்கணும். சில காருக்கு வந்து ஃப்ரண்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பேக்கில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில காருக்கு வந்து 4 வீலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து நார்மலாக எல்லாருமே ஏர் வச்சு ஒரு ஆவரேஜாக ஒரு இது வைப்பாங்க, அந்த மாதிரி அவங்க வச்சு விட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து உங்கள் கார் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ வந்து உங்கள் காருக்கு எவ்வளோ பிஎஸ்ஐ வைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இன்ஃபர்மேட்டிவாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டவுட் எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணி இன்னொரு வீடியோவை ரெடி பண்ணுறேன். யாரா இவன் புதுசாக யூடியூப்பில் அப்படின்னு நினைக்காம இது வரைக்கும் என் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் நல்ல மனசுக்கு நன்றி.